சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி இரவு 10:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் காலை 8:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த மாதிரி ஒரே நாளிலேயே, அதாவது இன்றைய தினம் காலையில சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள்ளாக இந்த ஒரு நாளைக்குள்ளாகவே மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இடம் இருக்கிறது அல்லவா? ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை ஆகிய 3 நட்சத்திரங்களும் ஒன்றாக இந்த நாளிலே இணைவதால் இந்த நாளினை அவமா என்ற பெயரிலே பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். அது என்ன அவமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவமாக்கம் என்பதனுடைய சுருக்கம் தான் அவமா என்பது. நட்சத்திர அவமாகம் என்று இதற்கான பெயர். இது போக இந்த நாளானது நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இன்றைய தினமே மாத சிவராத்திரி நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:52 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 5 மணி முதல் 6:36 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:14 முதல் 1:49 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 5 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. இதுல குறிப்பா நம்ம கவனிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். கடந்த வாரங்களிலும் பார்த்து இருக்கலாம். நிறைய நேயர்களுக்கு சந்தேகம் என்பது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா சாயங்காலம் 4:30 தானே ராகு காலம். ஆனா இவர் என்ன மாலை 5 மணியிலிருந்து 6:36 வரைக்குமே சொல்றாரு. நம்ம 6 மணிக்கெல்லாம் ராகு காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ராகு காலம் முடிஞ்ச உடனே கிளம்பலாம்னு சொல்லி 6 மணிக்கெல்லாம் கிளம்பி இருப்போம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 6:36 வரையிலுமே அந்த ராகு காலம் என்பது உண்டு. இது எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதுன்னு சொன்னா, காலையில சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் என்பது வருகிறது அல்லவா? இந்த இடைப்பட்ட நேரத்தினை 8 பாகங்களாக பிரித்து, இதுல பார்த்தோம்னா ஒன்னொன்னுக்கு 1 மணி நேரம் 35 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் 36 நிமிஷம் கூட சமயத்துல வந்துடும். இன்னைக்கே பார்த்தோம்னா 1 மணி நேரம் 36 நிமிஷம் மாலை 5 மணியிலிருந்து 6:36 வரைக்கும் ராகு கால டைம் இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா கரெக்டா மாலை 6:36 தான் சூரிய அஸ்தமனம் என்பது நடக்கிறது. அந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து கணக்கிட்டு இவ்வளவு நேரத்துக்கு ராகு காலம் இருக்குன்னு துல்லியமாக நமது சேனலிலே ஒவ்வொரு நாளுமே ராகு கால யமகண்ட நேரத்தை நாம் குறிப்பிட்டு வருகிறோம். ஆக இதையும் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது ஒரு நாள் எப்படி இதெல்லாம் கணக்கிடப்படுகிறதுங்கிறது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு போர்டு வச்சு, ஒரு பிளாக் போர்டு வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்றோம். இது போக இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஊக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதையை பார்க்க போறோம்.
இது உண்மையிலேயே நடந்த கதை தான். அது என்னங்க நம்ம அப்படி கதையை கேட்க 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 நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம். பாதி பேர் இது யாரை பற்றிய கதை அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரிய வந்துரும். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா, ஒரு சின்ன பையன், சிறு வயதிலேயே இருந்த குழந்தை தான். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் பள்ளி பாடங்களை அவன் சரிவர கவனிக்க மாட்டான். டீச்சர்ஸ்லாம் அவனை திட்டிகிட்டே இருப்பா. இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு சில பள்ளிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்தெல்லாம் இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன், என்ன, எதுக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பானாம். இதுல ஆசிரியர்கள்லாம் கோபம் தான் வருமா இந்த பையனை பார்த்தா. இவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இவன் ஏதோ ஒண்ணு கவனிச்சுட்டே இருக்கான், நம்ம சொல்லி கொடுக்கறதையே காதிலே வாங்க மாட்டேங்கிறான், எதையும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான், அவனா ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறான், நம்ம பதில் சொல்ல அவனா ஏதோ ஒண்ணு அப்சர்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்கானே தவிர பாடங்களை இவன் சரிவர கவனிப்பதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த ஆசிரியர்கள்லாம். ரொம்ப அவங்களாலையும் தாங்க முடியல. ஒரு நாள் அந்த பையனுடைய அம்மாவை கூப்பிட்டு வச்சு ஒரு லெட்டரை கையில கொடுத்தாங்களாம். ஒரு லெட்டரை கையில கொடுத்துட்டு அந்த பையனையும் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த லெட்டரை படிக்கும்போது அந்த அம்மாவுக்கு கண்ணுல ரொம்ப தண்ணி வந்துருச்சாம். இந்த பையனும் வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த பையன் கேட்கிறான் அம்மாட்ட, அம்மா அந்த லெட்டர்ல அப்படி என்னம்மா எழுதி இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அதை படுத்து வச்சுட்டு அழுதுண்டே படிச்சாங்களாம். அந்த லெட்டர்ல என்ன எழுதுன்னு சொன்னா, உங்கள் மகனுக்கு ஏற்ற, அதாவது உங்கள் மகனுடைய அந்த மூளைக்கு ஏற்ற அளவிற்கு அவனுடைய அறிவாற்றலுக்கு தகுந்தாற் போல் எங்களுடைய பள்ளியானது இல்லை. அதனால உங்க பையனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்களே செய்து கொடுங்கள், அவனுக்கு நீங்களே கற்றுத்தாருங்கள் நிறைய விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். மறுநாள்ல இருந்து இந்த பையனும் பள்ளிக்கு போகல. அவனுக்கு என்னென்ன தேவையோ அவங்க அம்மா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்களாம். எல்லா விஷயத்தையும் அவனுக்கு செய்து கொடுத்து கொண்டே இருந்தார்களாம். இதை படிக்கும் போதே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பேர் இது யாரை பற்றிய கதைங்கிறத தெரிஞ்சுட்டு இருப்போம் இந்நேரம். இது யாரை பற்றிய கதைன்னு சொன்னா, இது தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றிய கதைதான். எடிசனைத்தான் சின்ன வயசுலயே அவங்க ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அதுல இந்த உங்க பையனுக்கு ஏற்ற அறிவில், அதாவது உங்க பையன் எந்த அளவுக்கு அவன் ரொம்ப திறமசாலி, அவனுடைய அறிவிற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய பள்ளியில எல்லாம் எங்களால செய்ய முடியல, நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கன்னு இந்த லெட்டர்ல எழுதிச்சுப்பான்னு அவங்க அம்மா படிச்சுட்டாங்க. அவரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தாராம் எடிசனும். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் அப்படியே நிறைய பழைய பொருட்கள் அவங்க அம்மாவுடைய பெட்டியில அப்படியே அலசிக்கிட்டே இருந்தாராம் எடிசன். அப்படியே பார்க்கும்போது அந்த பழைய லெட்டர் ஒரு கண்ணில் பட்டுச்சாம். அந்த லெட்டர் என்ன, அந்த லெட்டரை எடுத்து ஒரு படிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சா அதுல என்ன எழுதுன்னு பார்த்தா, உங்க பையனுக்கு அடிமுட்டாள், உங்க பையன் ஒரு அடிமுட்டாள், அவனுக்கு நிச்சயமா யாராலையும் பாடமே சொல்லி தர முடியாது, அதனால இனிமே நீங்க அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இதோட டிசி கொடுத்தாச்சு கூட்டிட்டு போங்கிற மாதிரி எழுதி இருந்துச்சாம். இந்த லெட்டரை படிச்ச உடனே எடிசனுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சாம். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோ அதை படிக்காம பையனுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில என்ன மாதிரி படிச்சிருக்காங்க, உங்கள் பையனுக்கு பாடம் சொல்லி தர்ற அளவுக்கு எங்க பள்ளிக்கூடத்துல வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்குங்கிற மாதிரி படிச்ச உடனே அந்த பையனுக்கு இன்னும் ஊக்கம் தான் வந்ததே தவிர, இதே அதுல இருந்த வார்த்தைகளை அப்படியே படித்திருந்தால் அந்த பையன் ஊக்கத்தை இழந்திருப்பான் அல்லவா. நான் ஏன் இந்த கதையை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய பல பெற்றோர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே நிறைய பேர் வருவா இல்லையா, அவெல்லாம் சொல்லும்போது என் பையன் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான் மாமா, அவனை பார்த்து எல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றா, அவன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கிறா, அவன் ஏதேதோ கொஸ்டின் பண்றாங்கிறான்னா அவனுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான் டீச்சர்ஸுடைய கடமை இல்லையா. இவங்க எல்லாருமே எப்படி பாக்குறான்னு சொன்னா, இந்த மார்க்ஸ், அவன் ஸ்கோர் பண்ற மார்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் பாடங்களை சொல்லித் தருகின்றன. ஆசிரியர்களை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் அடியேனுக்கு சத்தியமாக கிடையாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது பெரும்பாலான பள்ளிகளை பற்றி பேசுகிறேன். எல்லா பிள்ளைகளிடத்திலுமே ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு தனித்திறமை என்பது இருக்கும். அந்த தனித்திறமை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் பெற்றோரினுடைய கடமை, குறிப்பாக தாயாரினுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதனாலதான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தோம்னா 4ஆம் இடம் என்பதுதான் வித்யாஸ்தானம், கல்விஸ்தானம் என்பதை கொடுத்திருப்பார்கள். அதே 4ஆம் இடம் தான் மாத்ருஸ்தானம், தாயாரை பற்றி குறிப்பிடுவதும் அதே 4ஆம் இடம் தான் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். ஆக தன்னுடைய பையன் எந்த ஃபீல்டுல புத்திசாலியா இருக்கான், தன்னுடைய பெண் தன்னுடைய மகள் எதிலே ரொம்ப திறமைசாலியாக இருக்கா என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒவ்வொருடைய தாயாரினுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது போக இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி இன்னொரு விஷயமும் சொல்லணும். அவர் இந்த பல்பு அப்படிங்கிறது, மின்சார பல்புங்கிறத கண்டுபிடிச்சாரு இல்லையா. அவர் கண்டுபிடிச்சா நமக்கு இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய தடவை அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்ததாம். ஒரு 1000 தடவைக்கு மேல பார்த்தோம்னா அவர் முயற்சி பண்ணி இது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்ததாம். இதை பார்த்து அவருடைய நண்பர் நகைச்சுவையோட கேள்வியே கேட்டாரா,
ஏங்க 1000 தடவை தோத்து போயிட்டு இன்னமும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் 1000 முறை தோற்கவில்லை. நிச்சயமாக இதில் நான் ஒரு முறை கூட தோற்கவே இல்லை. ஏதாவது பயனற்ற வழிகள் 1000 நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். இந்த வழியிலெல்லாம் போனா நிச்சயமா நமக்கு ஃபெயிலியர் தான் ஆகுங்கிறத நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதை பார்த்து இந்த 1000 வழிகளிலும் போகக்கூடாது என்பதை அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்வார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா தான் யோசிச்சாராம். ஆக இதெல்லாம் 1000 வழிகள் பயனற்ற வழிகள்ங்கிறத நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேங்கிற விஷயத்தை சொன்னாராம். இப்படித்தான் நாம் ஒவ்வொரு தோல்வியையும் கூட நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, இந்த வழியில அடுத்த முறை போகக்கூடாது என்பதை நாம் அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பழக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.